வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ள ரொம்பவே பிரபலமான எலக்ட்ரானிக் சிட்டிக்கு தான் நம்ம போகிறோம். என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பிஃபோர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சைனாவில் உள்ள பீச்சுக்கெலாம் போயிருந்தோம். அது போக 1 மந்த்துக்கு சர்வே பண்ணுறதுக்கான லிவிங் காஸ்ட்டு இது மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இடம் தான் எலக்ட்ரானிக் சிட்டி. இந்த இடம் ரொம்பவே பெருசாக இருக்கும், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மெட்ரோவில் எப்படி வர்றது, எப்படி டிக்கெட்டு வாங்குறது, இது மாதிரி விஷயங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணுமா அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு 20,000 இருக்கிற ப்ராடக்ட்டு அங்கே எவ்வளோக்கு வாங்கலாம்னா ஒரு 15K வாங்கலாம். அதுக்கு கீழே கம்மியாக எதுவும் வாங்க முடியாது. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வரும். இதுவே லேக்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பில்டிங்ஸ்லேயும் உங்களுக்கு 10 ஃப்ளோர் 12 ஃப்ளோர்னு நிறைய பெரிய பில்டிங்காகவே இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் எதுவுமே வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாலும் இங்கே உள்ள பொருட்களும் சரி, இங்கே உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம் சரி உங்களை கண்டிப்பாக வாங்க வச்சிரும். ஏன்னா இங்கே அவ்வளோ பொருட்கள் ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ரொம்ப சீப்பான விலையிலையும் கிடைக்கும். நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஏர்பாட்ஸு, ஸ்மார்ட் வாட்ச்சு இது மாதிரி பொருட்களோட ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு 1000 2000 இருந்துச்சுன்னா இங்கே 500லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும். நாங்கள் செக் பண்ணி நிறையா ப்ராடக்ட்டும் வாங்கினோம். உண்மையிலே பெட்டராக தான் இருந்தது. அங்கே உள்ள சைனீஸ் பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எது பார்த்திங்கன்னா ஃபேனு, அதாவது கையிலே வச்சுக்கிற மாதிரி அந்த பேட்டரியில் ரன் ஆகக்கூடிய ஃபேனு, அப்புறம் மசாஜ் கன்னு, அப்புறம் ஏர்பாட்ஸு, ஸ்மார்ட் வாட்ச்சு, ஒயர்லெஸ் சார்ஜரு இது மாதிரி விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்லாம் இங்கே நிறையா இருந்தது. ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. நார்மலாக நீங்கள் ஆப்பிளோட ப்ரோ வெர்ஷன் ஏர்பாட்ஸ்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30K 35K அப்படின்னு வரும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பியில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 5,000 கிட்ட வந்துடும் இந்தியாவில். இதுவே சைனாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் 1000 ரூபீஸுக்கு வாங்கினோம் ஆப்பிள் ஏர்பாட்ஸோட ஃபஸ்ட்டு காப்பி. ஏன்னா அவ்வளோ ரேட்டு கம்மியாக இருந்தது. கேமரா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ, ஆக்ஷன் கேமரா, DSLR, அப்புறம் காருக்கு யூஸ் பண்ணுற டேஷ் கேமரா இது மாதிரி வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ள ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு பார்க்கிங் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு குறைச்சே விலை தருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஒரு கோப்ரோ வாங்கினா பெட்டராக இருக்குமேனு யோசித்தோம். ஆனால் கோப்ரோ ரேட்டு கேட்டதுக்கு நம்ம ஊரை விட ஒரு 2000 3000 கம்மியாக தான் இருந்தது. பட் என்ன இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஒரு கஷ்டமாயிடுச்சு. அது போக உங்களுக்கு ஆக்ஷன் கேமராலாம் பார்த்தோம். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7,000 கிட்ட சொன்னாங்க. நாங்கள் பார்க்கிங் பண்ண ஆரம்பித்ததுக்கு 2,000 கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் நாங்கள் வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஆக்ஷன் கேமராவில் கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப கொஞ்சம் குவாலிட்டியும் கம்மியாக இருந்தது, அதாவது பிக்சரோட குவாலிட்டி. அதனால் சரி கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வந்தோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபேமிலிக்கெலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க. என்னென்ன தேவைப்படுது, அதாவது கிட்டுக்கு குழந்தைகள் விளையாடுறதுக்கு விளையாட்டு பொருட்கள் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கினாங்க. அது போக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி இந்த மொபைல் வாங்கிட்டு வாங்க, இந்த ஏர்பாட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு பர்சனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000 20,000 கிட்ட நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். கொஞ்சம் அதனால் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணதுனால கொஞ்சம் பார்க்கிங் பண்ண முடிஞ்சது. என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுனால அவ்வளோ லோ குவாலிட்டியெல்லாம் இருக்காது. ஓரளவு மேக்ஸிமம் குவாலிட்டியிலே இருக்கும். இது போக உங்களுக்கு பிராண்டட் ஷோரூமும் இருக்கும். இந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடான ஏதாவது பொருள் வாங்கினோம்னா அதுக்கேற்ற பிராண்டடு, அதாவது இந்தியாவில் இருக்கிற பிராண்டடும் சரி, இல்லை சைனாவிலே ஃபேமஸான பிராண்டடு இது மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஐட்டம் கூட இங்கே கிடைக்கும். இந்த இடம் யாருக்கெல்லாம் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்க, யூடியூபர்ஸுக்கு, அப்புறம் சிஸ்டத்தில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இல்லை ஆன்லைனில் இது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட இல்லை டெக்னிக்கல் வைஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நிறையாவே கிடைக்கும். அது ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு உடனே ஃப்ரேமாக வர்ற மாதிரி அதே மாதிரி ஒரு கேமராஸ் தான் நாங்கள் பார்த்தோம். பட் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் இருந்தது. அதுக்கு வந்து நீங்கள் ரோல் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இமேஜ் வந்து கிளாரிட்டியாக இல்லை. இதுவே பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் கலர்ஸில் இருந்தால் கூட அந்த கேமரா நாங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் நல்லா பெட்டராகவே இருந்தது ஓரளவு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டூடியோ வச்சுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெஸ்ட்டு ஆஃபராக அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊரில் இருக்கிற ரேட்டை விட இங்கே ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஆல்ரெடி நானும் ரேட்டெல்லாம் பார்த்தேன். இந்த இமேஜில் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம ஊர் மணிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதாவது ஃபோக்கஸ் லைட்டு, கேமரா, ஸ்டூடியோ லைட்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஸ்டூடியோ ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அது போக நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால அதற்கு கேமரா, கோப்ரோ, அப்புறம் ட்ரோனு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ இல்லை, பட் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட சப்போர்ட்டை இதே மாதிரி கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிராண்டட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கினாலும், அதாவது ஒன்றுக்கு மேலே நீங்கள் எடுத்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு வந்து கஸ்டம் டியூட்டியில் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இந்த டேக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18%லேருந்து 25%க்குள்ளே இருக்கும். இது என்ன இருந்ததை கன்ஃபார்ம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இது இங்கே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அப்போது நீங்கள் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஐஃபோனு அல்லது ஐபேட் ஏதாவது வாங்கிட்டு போகிறீங்கன்னா, அதாவது ஒன்றுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைனாவிலேருந்து எந்த ஃபோன் வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஃபோனு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள சைனா சிம்மை போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்தியாவில் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக ஃபோனை வாங்கிட்டு இந்தியாவில் போயிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. சம் ப்ராப்ளம் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் சைனா சிம் போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியா வந்து நெக்ஸ்ட்டு சிம்மாக நீங்கள் செகண்டரி சிம்மாக வந்து இந்தியா சிம்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இது ஐஃபோனுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோன்னால் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் எங்கே வேணாலும் எந்த சிம் போட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நான் சொன்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் OnePlusல தான் அதிகமாக வரும். OnePlus வாங்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனது சவுத் சைனாங்கிறதுனால அங்கே யாரும் இந்தியன்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு தென்காசியை சேர்ந்த சுரேஷுங்கிறவரை மீட் பண்ணோம். அவர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நாங்கள் பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். அவரும் தான் எங்கள் கூட எலக்ட்ரானிசிட்டியெல்லாம் சர்வே பண்ணியிருந்தார். அந்தனா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். அதாவது சில ப்ராடக்ட் வாங்குறதுல ஐடியா கொடுத்தாரு, அப்புறம் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கூட இருந்து சப்போர்ட் பண்ணார். அதனால் அந்த அண்ணன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை ஓரளவு கவர் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். ஆல்ரெடி எங்களுக்கு கொஞ்சம் லஞ்சு லேட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் பார்த்தது அங்கே சைனாவில் வேறு மாதிரி இருந்தது. பட் இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுறேன். ஏன்னா இதோட கண்டினியூ தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காண்டி இதோட பார்ட் 1 பார்ட் 2ன்னு செப்பரேட்டாக நான் பிரித்து போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன ஏதுங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலில் பொருட்கள் வாங்குறதுக்கு இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டு வச்சுக்கிட்டு நிறையா இருப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்கலாம். அப்படியே நாங்கள் முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டார்டிங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். என்ன ஏதுங்கிறத செக் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பாய்.